ஐயனார் துணையில் இன்றைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். வேலை செஞ்சுட்டு சேரன் வீட்டுக்கு வராங்க. அப்போ அங்கே சந்தாவோட அண்ணா கேட்டதவே நினச்சிட்டே வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அப்போது சேரன் ஒரு மாதிரியாக இருக்கிறத நிலா பார்த்துட்றாங்க. அண்ணன் நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்த பிறந்தே ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னென்ன ஆச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, இல்லைண்ணே நீங்கள் நார்மலாக இருந்தாலே ஒரு மாதிரி இப்போது ரொம்பவே ஒரு மாதிரி மனசே சரியில்லாத மாதிரி இருக்கீங்க, எனக்கு உங்கள் மகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது, சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ சேரன் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் சந்தாவோட அண்ணா சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே நான் மனசு கஷ்டமாக இருக்கிறப்போ சந்தா தான் என் மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது அவங்கக்கிட்ட சொன்னதை நான் அவங்க அண்ணா கிட்ட சொன்னேன். அதை கேட்டு அவங்க அண்ணா என்ன என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ ஆமாவாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் ஷாக் ஆகிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நிலாவுக்கு ஒரு யோசனை வருது. ஒருவேளை ஏன் சந்தாவா அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கேட்டு நிலா சேரன் அண்ணா கிட்ட சொல்கிறாங்க. அண்ணன் நீங்கள் ஏன் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னப்பா நீ ஏன் இப்படி சொல்கிற, ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு இல்லைண்ணா, அந்த பொண்ணையும் உங்களுக்கு மனசை புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க மனசை நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்க, 2 பேருக்கும் ஒத்து வரும்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சேரனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுமான்னு சொல்லிட்டு வரப்போகிற ப்ரமோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.